வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. திடீரென வந்த அறிவிப்பு. சட்டென உயர்கிறது அரசு ஊழியர்களின் சம்பளம். அரசு ஊழியர்களின் வருமானம் கணிசமாக உயரப்போகிறது. இதற்கு பின் வருங்கால வைப்பு நிதி ஆணையம் எடுத்த முக்கியமான முடிவு ஒன்றுதான் காரணமாக மாறியுள்ளது. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ செப்டம்பர் 1, 2013 பிறகு பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு குழு காப்பீடு திட்டத்தில் ஜிஐஎஸ் விலக்குகளை நிறுத்தியுள்ளது. அதாவது ஜிஐஎஸ் பிடித்தம் இனி செய்யப்படாது. அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் இருந்து இத்தனை காலம் பிடிக்கப்பட்ட குரூப் இன்சூரன்ஸ் திட்டத்திற்கு இனி பணம் பிடிக்கப்பட்டது. மத்திய அரசு ஊழியர்கள் குழு காப்பீட்டு திட்டம் சிஜிஇஜிஏஎஸ் ஜனவரி 1982 நடைமுறைக்கு வந்தது. இது அரசு ஊழியர்களுக்கு 2 நன்மைகளை வழங்குகிறது. அவர்களின் குடும்பங்களுக்கு உதவுவதற்கான காப்பீட்டு தொகை மற்றும் ஓய்வு பெறும்போது மொத்த தொகை செலுத்துதல். இப்போது இதற்கான பிடித்தம் நிறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான இபிஎஃப்ஓ ஆணை 2 விஷயங்களை கூறியுள்ளது. செப்டம்பர் 1, 2013 பிறகு இபிஎஃப்ஓவில் சேர்ந்த ஊழியர்களுக்கு ஜிஐஎஸ்ஸின் கீழ் விலக்குகள் நிறுத்தப்படும். இதுவரை செய்யப்பட்ட கழிவுகள் அவர்களுக்கு திருப்பி தரப்படும். 1/9/2013 பிறகு இபிஎஃப்ஓவில் சேர்ந்த அனைத்து ஊழியர்களின் சம்பளத்தில் இருந்து எங்கு செய்யப்பட்டாலும் ஜிஐஎஸ்ஸின் கீழ் உள்ள கழிவுகளை நிறுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜிஐஎஸ் நிறுத்தப்பட்ட பிறகு அரசு ஊழியர்கள் தங்கள் நிகர சம்பளத்தில் அதிகரிப்பை காணலாம் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இது அரியரும் கிடைக்கும். அதாவது இதுவரை செய்யப்பட்ட கழிவுகளுக்கு பதிலாக ஒரு மொத்த தொகை வழங்கப்படும். அதோடு ஊழியர்களுக்கு நிகர இன்ஹேண்ட் சேலரி அதிகரிக்கப்படும். ஜிஐஎஸ் விலக்குகள் சேமிப்பு மற்றும் காப்பீட்டின் இரட்டை நோக்கங்களுக்கு உதவியது. ஓய்வு பெறும்போது வழங்கப்பட்ட பெரிய மொத்த தொகையுடன் ஒப்பிடும்போது மாதாந்திர ஜிஐஎஸ் விலக்குகள் மிக குறைவு. எனவே நிகர வருமானம் இனி அதிகரிக்கலாம். மத்திய அரசு 1995ஆம் ஆண்டு ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தில் இபிஎஸ் திருத்தம் கொண்டுள்ளது. 6 மாதங்களுக்கு குறைவான சேவையில் உள்ள ஊழியர்களுக்கு வித்ராவல் பெனிஃபிட் எனப்படும் திரும்ப பெறும் பலன்களை வழங்குகிறது. பல்வேறு துறைகளில் பணிகளில் உள்ள சராசரியாக 7 லட்சம் பேருக்கு அதிகமானோர் சந்தோஷம் அடையும் வகையில் இபிஎஃப்ஓ விதிகள் மாற்றப்பட்டு உள்ளன.